எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இங்க ஒருத்தர் மரச்சக்கு எண்ணெய் பிசினஸ் செஞ்சு மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை மண்டலத்தையே பரபரப்புக்குள்ளாக்கிய மருத்துவர் கத்திக்குத்து சம்பவமானது தற்பொழுது மேலும் பரபரப்பை கூட்டியிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட விக்னேஷ் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். விக்னேஷுடைய வாக்குமூலம் என்ன? இன்று காலை கிண்டி கலைஞர் அரசு மருத்துவமனையில மருத்துவர் பாலாஜி ஜெகநாத் என்பவரை விக்னேஷ் என்பவர் கத்தியால குத்திய சம்பவமானது இப்ப சென்னை முழுவதுமே பெரும் பரபரப்பாக விக்னேஷ் என்பவரை அந்த காவலாளி உதவிகளுடன் கிண்டி போலீசார் கைது செய்து தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விக்னேஷ் மீது கொலை முயற்சி வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறேன். எதற்காக மருத்துவரை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தார் என்ற கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்டதுல பல்வேறு தகவல்களானது வெளியாகி வந்துள்ளது. அதாவது கடந்த ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை அரசு மருத்துவமனையில இந்த மருத்துவர் பாலாஜியிடம் தான் சிகிச்சை பெற்று வந்திருப்பதும், குறிப்பாக இவருக்கு இந்த புற்றுநோய், அவரது அம்மா பிரேமாவிற்கு புற்றுநோய் இருப்பதால இவர் தீவிரமாக சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவருக்கு பல்வேறு சிகிச்சைகள் வந்த நிலையில எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாததால இவர் தற்போது தனியார் மருத்துவமனையில, பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். குறிப்பாக இந்த சிகிச்சையில இவங்களுக்கு கீமோதெரபி உள்ளிட்ட சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதற்காக 20,000 ரூபாய் வரை இவர் செலுத்தி வருவதும், அவரது அம்மாவிற்கு சிகிச்சைக்காக செலுத்தி வருவதும், அதன் பின்பாகத்தான் இவர் தற்போது அங்கிருந்தும் அங்க ஒரு மருத்துவர் ஒரு தகவலை குறிப்பிட்டிருப்பதாக இந்த வாக்குமூலத்திலே குறிப்பிட்டுள்ளார். அதாவது வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இந்த தாய்க்கு மருந்து சிகிச்சை மூலமாக பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும் என அந்த மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ள விக்னேஷிடம் தெரிவித்ததால இதற்கு காரணம் இந்த அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரக்கூடிய இந்த பாலாஜி தான் காரணம் என அவர் நினைத்து அதற்காக தான் இன்று இந்த பாலாஜியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதும், அதன் பின்னாக அந்த கீமோதெரபிக்கு செய்ததற்கான காரணமே நீ தான், எனக்கு அந்த கீமோதெரபிக்கான காசு 20,000 ரூபாய் கொடுக்குமாறும் அதுல கேட்டுள்ளார். இதனால இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில கதவை தாளிட்டு இவர் கத்தியை எடுத்து குத்தி கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதும் தெரிய வந்தது. உடனடியாக இவரை பிடித்து இங்கு ஒப்படைத்திருக்கும் அவரது விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் தொடர்ச்சியாக எதற்காக இவர் திட்டமிட்டிருந்தார், இவருக்கு உறுதுணையாக செயல்பட்டது யார், பின்புலமாக இருப்பது யார் என்ற கோணங்கள்ல தற்போது விக்னேஷிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சாலமன்.